ரஷ்யா யுக்ரைன் இதுக்கு இடையேயான அந்த ட்ரோன் தாக்குதல்ல இதுவரைக்கும் 116 சரக்கு கப்பல்கள் வந்து சேதமாகியிருக்கு. நம்மளும் வந்து அமைதி பேச்சுவார்த்தை நடக்குது, இப்போ நின்றோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா தொடர்ந்து திரும்ப திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இதுக்கு எப்போ சார் ஒரு முடிவு வரும்? மெயினாக இந்த சண்டைகளை குறைக்கணும். சண்டைகளை குறைக்கணும்னா நடுத்தர மக்களும் வாழ்வாதார மக்களும் வாழக்கூடிய நிலையில் இருக்கவங்களுக்கெல்லாம் பிரச்சனை ஆகும். எல்லாமே அத்தியாவசிய பொருட்கள் இன்னும் ஏறப்போகுது. இந்த மாதிரி சண்டைகள் இவங்க போகிறதுனால அந்த பக்கம் இருக்கக்கூடிய யூரோப் கண்ட்ரீஸோட நடுத்தர வழியில் வாழ்கிறவங்க அவங்களோட வர்த்தகங்கள் எல்லாம் குறைய போகுது. பெரிய பிரச்சனை ஒன்று கிரியேட் ஆக போகுது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நிறைய மார்க்கெட்டில் பணவீக்கங்கள் வந்துடும். எல்லா கண்ட்ரியும் பணவீக்கங்கள் வரப்போகுது. பணவீக்கங்கள் வர்றதுனால பெரிய பிரச்சனையும் இருப்பாது. இந்த சண்டையை நிறுத்தியே ஆகணும். ஆனால் இவங்க உக்ரைனும் ரஷ்யாவும் இந்த சண்டை நிறுத்தத்துக்கு வாய்ப்பு இல்லை இப்போது. ஸோ இந்த இயர் எண்டுக்குள்ளே வரணும். அப்படி வரலன்னா நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் தான் நிறுத்துவாங்க. இருந்தாலும் அதுக்குள்ளார எக்கனாமிக் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய நிலைமை இருக்குது. இது இல்லாமல் அமெரிக்கா இந்த போர் நிறுத்தம் இல்லாதனால பிரச்சனையை உருவாக்கி ஈரானில் உள்ள பெரிய சண்டை போடுறதுனால அமெரிக்காவுக்கு தான் பெரிய பேரிழவு, மிகப்பெரிய பேரிழவு அமெரிக்காவுக்கு தான் நடக்க போகுது. சண்டைனால இல்லை, அவங்களோட எக்கனாமிக் ஃபுல்லாக டவுன் ஆக போகுது. எக்கனாமிக் வேறு விதமாக டவுன் ஆகி சீனாவோட எக்கனாமிக் வந்து டெவலப் ஆக போகுது. சீனாவோட மணி வேல்யூ ஜாஸ்தியாக போகுது. அந்த மாதிரி நிலைகள் ஏற்படுறதுக்கு ஃப்யூச்சரில் வாய்ப்பு உண்டு. அது இல்லாமல் இந்த சண்டை மிகப்பெரிய இது இல்லாமல் சின்ன சின்ன கண்ட்ரிகள் சண்டை போட போகுது. இன்னும் சின்ன சின்ன கண்ட்ரிகள் அதுக்கு தகுந்த மாதிரி சண்டையை போட்டுக்க போகுது. அந்த சண்டைகள் வர சொல்ல எண்ணெய் விலைகள் இன்னும் ஏறும், இன்னும் அத்தியாவசிய பொருட்கள் ஏறும். இன்னும் அத்தியாவசிய பொருட்கள் ஏற என்ன ஆகிடும், நம்ம வாழ்வாதாரமே கெட்டு போயிடும். அப்போது கீழே இருக்க மக்களுக்கு வருமானங்கள் வரிகள் அவங்களுக்கு வழிகள் செய்யணும். ஸோ அது இல்லைன்னா ரொம்ப பிரச்சனைகள் உருவாக்குது. இப்போது அடுத்த மாதம் 12ஆம் தேதிக்குள்ளே இந்த உக்ரைன் வாரோட இருக்கக்கூடிய ஈரான் அமெரிக்காவோட வார் வந்து அந்த தாக்குதலேருந்து அவங்க இது தளர்த்தப்பட்டால் தான் பிரச்சனை வந்து தீரும். அது இல்லாமல் நிறைய அவங்க பிரச்சனையை வந்து முடக்கி வச்சுருக்காங்க. இந்த பிரச்சனையை உருவாக்குறது இந்த அமெரிக்காவோட மெயின். ரெண்டாவது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரஷ்யா தனக்கு இடம் வேணும்னு அவன் பண்ண ஒரு தப்பை இன்னும் வந்து அவன் சண்டை போட்டுனே தான் இருக்கான். முடிவுக்கு வரதான் போகுது. இருந்தாலும் இந்த மிசைல் இருக்கக்கூடிய ஏவுகணைகள் அதிகமான பிரச்சனைகள் உருவாக்குறதுனால நிறைய ப்ராப்ளங்கள் ஏற்பட போகுது. கடல் வழியாக நிறைய சண்டைகள் ஏற்படும். இந்த கடல் வழியாக சண்டைகள்னால மீன்லாம் சாப்பிடாதீங்க. அது சாப்பிட்ற உணவுலாம் வந்து அதாவது இந்த இது பாம் பிளாஸ்ட் ஆகி அதில் வரக்கூடிய உணவு அது கெட்டு இருக்கும். அதோட கலர்லாம் மாறப்போகுது, மீன் கலர்லாம். இந்த பிரச்சனைலாம் உருவாகிறத ரொம்ப தடுக்கிறதுக்கு வழிகள் ஐநா ஒரு முயற்சி பண்ணாலும் இந்த முடிவு கண்டிப்பாக வரணும். வரலன்னா செப்டம்பர் அக்டோபர்லேருந்து பெரிய ஆபத்து. இந்தியா சின்ன சின்ன கண்ட்ரிகள் அதுக்கு எல்லாருக்கும் ஒரு எக்கனாமிக் ஒரு பெரிய ஆபத்தை முடிவு வரப்போது. எதிர்பார்க்காத சில பொருட்கள் ஏறிடும். முக்கியமான பொருட்களை நம்ம வாங்க முடியாது அந்த மாதிரி சில. ஆனால் சண்டை நிறுத்தத்துக்கு எல்லாரையும் நம்ம வேண்டுறோம். இந்த நிறுத்தத்துக்கான ஒரு முடிவு வரும் அப்படின்றத சொல்கிறாங்க.